friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மில்க் கேக் எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன ingredients தேவைங்கறத பார்த்திரலாம். sugar 1/4 கப், unsalted butter 100 கிராம், condensed milk 1/2 கப், 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. அப்புறம் லாஸ்டா 1/2 கப் மைதா எடுத்துக்கோங்க. இவ்வளவுதான் நம்மளோட இன்கிரிடியன்ட்ஸ். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற 100 கிராம் அன்சால்டட் பட்டரை போட்டுடலாம். பட்டரை ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே எடுத்து வெளியே வச்சிருங்க. கூலாக இருக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இப்போ பட்டரை நல்லா பீட் பண்ணிடலாம். நான் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணுறேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்க ஹேண்ட் பிளெண்டர் எது வச்சு வேணாலும் பீட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா பீட் ஆனதும் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சுகரும் பட்டரும் நல்ல பீட் ஆகி நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். அதாவது மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சால்ட்டு, இவ்வளோத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். மைதா போட்ட அப்புறம் நான் ஸ்பேச்சுலா தான் யூஸ் பண்ணுறேன். எலக்ட்ரிக் பெண்டரை வச்சு பீட் பண்ணல. நெக்ஸ்ட் ஒரு 3/4 கப் போல் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால். பேக்கிங்கில் எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அது கூட 1 டீஸ்பூன் போல வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் நல்லா கலந்து வந்ததும் நம்ம இதை பேக்கிங் ட்ரேல மாற்றிடலாம். நான் ஒரு பேக்கிங் ட்ரேல பட்டர் பேப்பர் போட்டு வச்சிருக்கிறேன். அதில் நம்ம மாற்றிடலாம் நம்மளோட பேட்டரை. ரெண்டு வாட்டி டேப் பண்ணிக்கோங்க. ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணுறதுக்காக. இப்போ அவனை நான் ஒரு 10 மினிட்ஸ் போல் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்மளோட பேட்டரை இப்போ உள்ளே வச்சிடலாம். ஃபிஃப்டீன் டு 20 மினிட்ஸ் ஆகும் இது ஃபுல்லாக பேக் ஆகிறதுக்கு. இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இவ்வளோதான், நம்மளோட மில்க் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நான் உங்களுக்கு பீஸ் போட்டு காட்டுறேன்.
இத கட் பண்றப்பவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ சாஃப்ட்டா இருக்குன்னு. நான் பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்ட்டா இருக்குன்னு பாருங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.